நெல்லை கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மனதாசங்கர். வணக்கம். நெல்லையில் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த வாக்குவாதத்துக்கான காரணம் என முழு விவரங்களை வழங்கலாம். நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் படம் வைக்கப்பட்டிருக்கும் அதே இடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியின் படத்தையும் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர் தலைமையில் படத்துடன் திமுக மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இருக்கையை முட்டுகையிட சென்ற போது திமுக உறுப்பினர்களும் எழுந்து சென்று மேயரின் மேஜை முன்பு நின்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மிகப்பெரிய பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதிமுக மற்றும் திமுக இரண்டு தரப்பு மாமன்ற உறுப்பினர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் மாமன்ற கூட்டத்தில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து மாநகராட்சியின் மேயர் ராமகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டால் சஸ்பெண்ட் செய்து விடுவேன் என மேயர் எச்சரிக்கையை விடுத்த நிலையில் அதிமுக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியின் குடிநீர் கட்டண உயர்வு உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இதில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாநகராட்சியில் பொதுமக்கள் உபயோகிக்கும் குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தின் கட்டணங்கள் அனைத்துமே தற்போது 20% முதல் 300% வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இன்று நடைபெற்ற இந்த அவசர கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குடிநீர் கட்டணம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 20% முதல் 200% வரை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டம் தொடங்கிய 8 நிமிடத்தில் அனைத்து தீர்மானங்களும் பாஸ் என அறிவித்துவிட்டு மேயர் புறப்பட்டு சென்றார். வீடுகளுக்கு ரூபாய் குடிநீர் கட்டணம் வசூல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 600 சதுரடிக்கு உட்பட்ட வீடுகளுக்கு 120 ரூபாயும் 1200 சதுரடிக்கு உட்பட்ட வீடுகளுக்கு 150 ரூபாயும் என சதுர அடி கணக்கில் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் குடியிருக்கும்
குடியிருப்பவர்களுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது. 300 ரூபாய் பார்த்தீர்கள் என்றால் குடிநீர் கட்டணம் அதிகபட்ச கட்டணமாக வசூல் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிகிதா, தொடர்ந்து சில தீர்மானங்களை மட்டும் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக கூறி கூட்டத்தை ஒத்தி வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் இன்று தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தபடி அரசின் உத்தரவுப்படி திருநெல்வேலி மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான குடிநீர் வரி, பாதாள சாக்கடை வரி மற்றும் வைப்பு தொகை 300% உயர்த்தப்பட்டிருப்பது திருநெல்வேலி பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.